ரெகுலர் ஃபுட்ல இருந்து புரோட்டீன் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். வெல்கம் டு டே 64. இன்னைக்கு சோறு குழம்புன்னு சாப்பிடணும்னு தோணுச்சு. அதனால அப்சல்யூட் பார்பிக்யூல இருந்து இந்த காம்போ ஆர்டர் பண்ணேன். இந்த காம்போல ஒரு போர்ஷன் ரைஸ், 2 பீஸ் சிக்கன் டிக்கா அண்ட் எக் கிரேவி ஒரு எக்கோட வந்துச்சு. சிக்கன் டிக்கா சாப்பிடுறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ரைஸ் பாஸ்மதியில பண்ணியிருந்தாங்க. எக் கிரேவில அப்படியே அவிச்சு போடாம கொஞ்சம் வறுத்து போட்டிருந்தாங்க. ஆயில் தான் கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு. டிஷ் பேப்பர் வச்சு எடுத்துட்டு சாப்பிட்டேன். ஈவினிங் ஜிம் போலான்னு பிளான் பண்ணி ப்ரீ ஒர்க் அவுட்டுக்கு ஒரு நேந்திரப்பழம் சாப்பிட்டேன். ஆனா ஜிம் போக முடியல. வேற ஒரு வேலையா வெளியே போயிட்டேன். அப்ப ஃப்ரெண்டு கூட ஒரு டீ கடைக்கு போய் ஒரு டீ குடிச்சேன். அதுக்கு பிறகு ஓடும் குதிரை சாடும் குதிரை படம் பார்க்க போயிட்டோம். டின்னர் டைம்ல இன்டர்வல் வந்ததுனால ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னடா வாங்கலாம்னு பார்த்தா எல்லாமே காஸ்ட்லியா இருந்துச்சு. கடைசியா ஒரு கோன் ஐஸ் வாங்கிட்டு தியேட்டருக்கு போயிட்டேன். அது தியேட்டருக்கு எடுத்துட்டு போய் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தான் பேக் உள்ள கொஞ்சம் சிப்ஸ் பாக்கெட் இருந்ததை பார்த்தேன். தஞ்சாவூர்ல சாப்பிட்டு மீதி வச்ச சிப்ஸ் பாக்கெட் இன்னும் என் பேக்ல தான் இருந்துச்சு. அதை எடுத்து கொஞ்சம் சாப்பிட்டேன். படம் முடியறதுக்கு நைட் ஆயிடுச்சு. வெளியே தந்தூரி கிரில் சிக்கன் கிடைக்கிற மாதிரி கடை எதுவும் கிடைக்கல. அப்ப திறந்திருந்த ஒரு கடைக்கு போயிட்டு ஆளுக்கு ஒரு செட் சப்பாத்தியும் ஒரு சிக்கன் மஞ்சூரியனும் வாங்கணும். சிக்கன் மஞ்சூரியன்ல ஆயில் கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். அதனால முடிஞ்ச வரைக்கும் மசாலா அவாய்ட் பண்ணிட்டு சிக்கன் மட்டும் சாப்பிட்டேன். இது சாப்பிட்டது கொஞ்சம் ஹெவியா ஃபீல் ஆச்சு. அதனால ஒரு லெமன் ஜூஸ் வாங்கி கொஞ்சமா குடிச்சேன். இன்னைக்கு சாப்பிட்ட ஃபுட்ல ஜென்ரலாவே புரோட்டீன் கொஞ்சம் கம்மி தான். பட் முடிஞ்ச வரைக்கும் முட்டை சிக்கன் ஆட் பண்ணதுனால ஓரளவுக்கு இன்னைக்கு நமக்கு புரோட்டீன் கிடைச்சது. மீண்டும் சந்திப்போம்.